Good morning. I'm your physics teacher, 6th standard physics. கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரொடக்ஷன் லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் சில பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கம்ப்யூட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு சார்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டீச்சர் கேட்குறாங்க, வாட் இஸ் கோயிங் ஆன், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு சில்ட்ரன் சொல்கிறாங்க, we are discussing about the computer sir. நாங்கள் கம்ப்யூட்டரை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? டீச்சர் கேட்குறாங்க, ஓ ஐ சி, தட்ஸ் நைஸ், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இன் டீட்டெயில். நான் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட்லி ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அபவுட் வாட் இஸ் எ கம்ப்யூட்டர். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கையில் பென்சில் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் இஸ் an electronic device that process the data and information according to our needs. ஓகேவா? அதாவது நமக்கு தேவையான டேட்டாவையும் இன்ஃபர்மேஷனையும் நமக்கு தேவைப்படும் போது மாற்றிக்க அமைச்சிக்கிறதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? we can save the data and convert into it இன்ஃபர்மேஷன். சரியா? நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டாவை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அது இன்ஃபர்மேஷனாக நம்ம திருப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் மெனி வேவ்ஸ். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நம்மளுக்கு பல வழிகள் நம்மளுக்கு வந்து யூஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு மலர் கேட்குறாங்க, we are eager to know who has invented the computer. நாங்கள் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, in the beginning of 19th century, Charles Babbage, a professor in mathematics, has designed an analog computer. அப்போ 19th சென்ச்சுரியில் தான் சார்லஸ் பாபேஜ் அப்படின்றவர் தான் அனலாக் கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பண்ணாங்க. அவரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்கிறோம். சரியா? ஹீ இஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த படத்தில் இருக்கிறவர் தான் சார்லஸ் பாபேஜ். ஓகேவா? கவனிங்க, the basic structure designed by him is being used in all computers. சரியா? அவர் பேசிக்காக சில விஷயங்கள்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு இல்லையா, அது வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லேயும் இன்றைக்கு வரையும் அதுதான் பேசிக்காக ஸ்ட்ரக்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சிமிலர்லி அகஸ்டா அடா லவ்லேஜ் இஸ் அட்மையர்ட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் ஆஸ் ஷீ டெவலப்டு எசென்ஷியல் கமாண்டட் ஃபார் த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். சரியா? அதே மாதிரி தான் அகஸ்டா அடா லவ்லேஜ் அப்படின்றவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கம்ப்யூட்டருக்கு உண்டான கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சரியா? நான்சிக் சொல்கிறாங்க, சார் கேன் யூ டெல் ஹஸ் விச் டிவைஸ் வாஸ் யூஸ்டு பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, இந்த ஏர்லியர் ஸ்டேஜ் there was no கம்ப்யூட்டர். அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இனிஷியலி த பீப்புள் யூஸ்ட் எ டூல் கோல்ட் அபாகஸ் ஃபார் கால்குலேஷன். இதுதான் அபாகஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, மணிச்சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இல்லாதனால பேசிக்காக கணக்கு போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அபாகஸ் தான். ஓகேவா? Later, they started using a device called calculator for calculation. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கால்குலேட்டர் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த கால்குலேட்டரில் ஓரளவுக்கு நம்மளுக்கு டஃப்பாக இருக்கக்கூடிய சம் எல்லாமே போடுற அளவுக்கு யூஸாக இருந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், செல்வி கேட்குறாங்க, வாவ் இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் சார், தென் வென் டிட் கம்ப்யூட்டர் கம் இன்டு யூஸ் சார். சரியா? இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க, குட் கொஷின் செல்வி, கம்ப்யூட்டர் டிடின் கம் டைரக்ட்லி ஃப்ரம் அபாகஸ். அபாகஸ்லேருந்து டைரெக்டாக வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? த கம்ப்யூட்டர்ஸ் தட் வி யூஸ் டுடே பிலாங் டு 5th ஜெனரேஷன். நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5th ஜெனரேஷனுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு நான்சி கேட்குறாங்க, ஓ வாஸ் தேர் 4 more ஜெனரேஷன் ப்ரீவியஸ் டு திஸ். சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி 4 ஜெனரேஷன் வந்து இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, எஸ் நான்சி யூ ஆர் கரெக்ட். ஓகேவா? நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்றாங்க. சிவா கேட்குறாங்க, சார் கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹஸ் அபவுட் த 5 ஜெனரேஷன். அந்த 5 ஜெனரேஷன் பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? டீச்சர் சொல்கிறாங்க பாருங்கள், என் 5 ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன் ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் தி யூஸ்டு வேக்யூம் டியூப். ஃபஸ்ட்டு நம்ம பயன்படுத்துறது என்னவா இருக்குது, வேக்யூம் டியூப் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா?
இன் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் தே யூஸ்டு டிரான்சிஸ்டர். அதுக்கப்புறம் எது யூஸ் பண்ணாங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணாங்க. இன் தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் தே யூஸ்டு இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணாங்க. இன் ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் தே யூஸ்டு மைக்ரோ ப்ராசஸர். சரியா, ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணாங்க. இன் ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் நவ் தே யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். சரியா, இப்போ நம்ம பயன்படுத்திட்டு வந்து பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா, இதுதான் அந்த 5 ஜெனரேஷனுடையது. கவனிச்சுக்கோங்க. 41லேருந்து 56 வரைக்கும் வேக்யூம் டியூப் வந்து பயன்படுத்தினாங்க. 56லேருந்து 63 வரைக்கும் டிரான்சிஸ்டர், 64லேருந்து 71 வரைக்கும் இன்டகிரேட்டட் சர்க்கியூட், 71லேருந்து 2K வரைக்கும் மைக்ரோ ப்ராசஸர்ஸ், 2001 இருந்து இப்போ வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் அந்த 5 ஜெனரேஷன். ஓகேவா, அடுத்து பாருங்கள். டீச்சர் கேட்குறாங்க, சொல்கிறாங்க, டேட்டா இஸ் அ இன்ஃபர்மேஷன் தட் ஹேஸ் டு பி ப்ராசஸ்டு. ஓகேவா, டேட்டா அப்படின்றது என்னன்னாக்க நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து வடிவமைக்கணும் இல்லையா, அதுக்கு தேவைப்படக்கூடியது தான் டேட்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இட் கெனாட் பி யூஸ்டு டைரக்ட்லி பை ஹஸ். அது நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஜென்ரலி தே ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ், ஆல்ஃபபெட் அண்ட் இமேஜஸ். எப்பயுமே டேட்டாஸ் வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னாக்க டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். அதனால் அது எந்த ஃபார்மில் இருக்கும்னா நம்பர்ஸாவோ ஆல்ஃபபெட்ஸாவோ இல்லை இமேஜாவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதுக்கு சிவா கேட்குறாங்க பாருங்கள், சார் தென் வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன்? இன்ஃபர்மேஷன்னா என்ன, தகவல்கள்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ப்ராசஸ்டு டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அதாவது ப்ராசஸ் பண்ணக்கூடியது பேர் தான் என்ன சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, டு யூ நோ பார்க்கலாமா? ENIACனா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா, அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ENIACனா எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர்னு அர்த்தம். சரியா, வாஸ் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் இன்ட்ரடியூஸ்டு இன் த இயர் 1946. சரியா, 1946 தான் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக பயன்பாட்டில் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா, இதன் தொடர்ச்சியாக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஹார்ட்வேர்னால் என்ன, சாஃப்ட்வேர்னால் என்னன்றதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.